ஸோ இன்னைக்கான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை ஐஐடி பார்த்தீங்க அப்படின்னா, இல்லை இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஐஐடியிலையும் டாப்பான இன்ஸ்டியூட் ஐஐடி இன்ஸ்டியூட்லேயே அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சூப்பர் சூப்பர் கோர்சஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இப்போ இந்த 2025-26 கல்வியாண்டில் அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு 4 கோர்ஸு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. பிகாஸ் வளரக்கூடிய தொழில்நுட்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்டடீஸும் டெவலப் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக வந்து ஐஐடி பெரிய முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க. அதில் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2025-26 கல்வியாண்டில் 4 புதிய கோர்சஸ் நியூ கோர்சஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பிஎஸ் கெமிஸ்ட்ரி, ரெண்டாவது 2 பிடெக் கோர்ஸ் இருக்குது, பிடெக் கம்ப்யூட்டேஷனல் இன்ஜினியரிங், பிடெக் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங். ஸோ இது 3 ஆச்சு. 4வது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பிஜி கோர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, எம்டெக் இன் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ். ஸோ இப்படி 4 கோர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க சென்னை ஐஐடியில். ஸோ இந்த கோர்சஸ்லாம் சென்னை ஐஐடியில் படிக்க நீங்கள் எப்படிலாம் உள்ள என்ட்ரி ஆகலாம் அப்படின்னு பார்க்கும்போது, பிஎஸ் கெமிஸ்ட்ரி படிக்கிறதுக்கு ஐஐஎஸ்இஆர் நடத்தக்கூடிய என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் வந்துட்டு நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிடெக் இந்த ஸ்டடீஸ்க்கு வந்துட்டு ஜேஇ எக்ஸாம் எழுதணும். ரெண்டு பார்த்தீங்கன்னா எம்டெக்ல நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கேட் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணியிருக்கணும். ஸோ இப்படி தான் நம்ம இந்த 4 கோர்ஸை சென்னை ஐஐடியில் போய் படிக்க முடியும். ஸோ சென்னை ஐஐடியில் போய் படிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் ஜேஇ எக்ஸாம் அண்ட் ஐஏஎஸ்சிஆர் ரெண்டு பார்த்தீங்கன்னா கேட் எக்ஸாம் இதெல்லாம் எக்ஸாம் கிளியர் பண்ணீங்கன்னா உள்ள உங்களுக்கு போகலாம். அண்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான நியூ கோர்சஸை வந்துட்டு படிக்கலாம்.